பழனி அருகே கோவில் நிலத்திற்கான 79 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பெறுவதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மானூர் ஆத்துமேட்டில் உள்ள இருளப்பசாமி கோவிலுக்கு சொந்தமான 1.14 ஏக்கர் நிலம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டு 79,11,000 ரூபாய் இழப்பீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை பெற ஆத்துமேடு இருளப்பசாமி குலதெய்வ வழிபாடு நலச்சங்கம் மற்றும் இருளப்பசாமி அறக்கட்டளை ஆகிய இரு தரப்பினரும் போட்டியிட்டு வருகின்றனர். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் உள்ள நிலையில் கோவில் சொத்து தொடர்பாக இரு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். நீதிமன்ற வழக்கு முடியும் வரை போலீசார் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை பணிக்காக அரசு நிலம் கையகப்படுத்தி அதுக்குண்டான இழப்பீட்டு தொகையை 79 லட்சம் சம்திங் ரூபா வழங்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. நிலஎடுப்புக்கு வரக்கூடிய இழப்பீட்டு தொகையை பெறுவதற்கு கோயில் நிர்வாக சார்பாக பெறுவதற்காக மனு செய்யும் போது அதே ராஜேந்திரன் தோல்வியுற்றதுனால, தனிநபர் பேரில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ண தோல்வியுற்றதுனால மீண்டும் ஒரு சங்கம்ங்கிற ஒரு பேரில் அதை அபகரிக்க முயற்சி செஞ்சு வந்தார். இதன் அடிப்படையில் கோர்ட்டில் வழக்கு போயிட்டு இருந்தது. வழக்கு அவங்களுக்கு சார்பாக கீழ்கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது. மீண்டும் நாங்கள் ஹைகோர்ட்டில் மதுரை உயர்மன்ற நீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறை செஞ்சு ஸ்டே வாங்கி வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. இப்போ மீண்டும் இந்த நிலத்தை நாங்கள் தான் ஏலம் விடுவோம், குத்தகை தோப்புகளை ஏலம் விடுவோம்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்திருக்காங்க. நெடுஞ்சாலை 79,80,00,000 ரூபாய்க்கு கொஞ்சம் 80 லட்சம் ரூபா நியர். அது அந்த நெடுஞ்சாலைத்துறை அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அது பேங்க்ல வைப்பீடு தொகையில இருக்குது. அதை இப்போ கோர்ட்ல எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்க இந்த சூழ்நிலையில அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க மதுரை ஹைகோர்ட்டுக்கு. பிரச்சனைகள் கேஸ் நாங்க நடத்திட்டு இருக்கோம். இதுல இவங்க அதை குத்தகைக்கு விட்டு மறுபடியும் 3-4 லட்சம் ரூபாய் மோசடி பண்ற நோக்கத்தோட ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.